ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தீர்ப்பிற்கான தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தையும் பதிவு செய்து வரும் இவ்வேளையில் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல். சாமுவேல், சொல்லுங்கள், இதற்கு முன்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இந்த தண்டனையை எப்படி பார்க்கிறார் என்பது குறித்து அவருடைய எக்ஸ்தல பதிவு குறித்து பேசினோம். அடுத்ததாக இதே விஷயம் குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கூட இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த அரசியல் கட்சி வட்டாரங்கள், அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாம் இதை பற்றி என்னென்ன தெரிவிக்கிறார்கள், அவர்கள் எந்த விதத்தில் இதற்கு ரியாக்ட் செய்கிறார்கள்? கண்டிப்பாக கனகதாரா, இன்று தினம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பான தீர்ப்பானது வெளியாகியிருந்தது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருந்தது. பெரும்பாலும் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஞானசேகரனுக்கு தண்டனை விவரமானது இன்றைய தினம் வாசிக்கப்படும் என முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த தண்டனை எத்தகையான தண்டனையாக இருக்கும் என அதாவது எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையான விதிக்கப்பட்டு மற்றும் 11 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது தொடர்பாக ஒரு வழக்குக்கும் தண்டனை விவரங்களும் இன்றைய தினம் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த தண்டனை விவரத்தை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸல பதிப்பில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அதாவது வழக்கில் துரிதமாக செயல்பட்ட அரசு ஏன் யாரை மறைப்பதற்காக இந்த துரிதம் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மற்றும் அதாவது மாணவி குறிப்பிட்டிருந்தபடி யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை விடையானது கிடைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அவர் கேள்வியானது எழுப்பியிருந்தார். மற்றும் அது மட்டுமல்லாமல் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸல பதிப்பின் வாயிலாக கருத்தினை தெரிவித்ததை தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அவர்களும் தனது கருத்தினை தெரிவித்திருந்தார். இந்த திமுக ஆட்சியில் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிய தண்டனையானது குறித்த வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இதை அரசியல் ஆக்குகிறார் எனவும் அவர் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். இது மட்டுமல்லாமல் பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாகவும் இந்த வழக்கு தொடர்பாக இது பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களையும் அதாவது தெரிவிக்க வேண்டும் என்றும் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். ஏனென்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரமானது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய பரபரப்பையானது ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஞானசேகர் என்பவர் திமுக உடைய அனுதாபி என்பதாலும் அது மட்டுமல்லாமல் ஞானசேகருக்கு திமுக நிர்வாகிகளுடன் பல பேருடன் தொடர்பானது உள்ளதாக அதாவது அரசியல் கட்சி வட்டாரங்களில் முதலாவது அதிமுக, பாஜக தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் இதை வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருப்பது ஒரு பெரும் வரவேற்கத்தக்கதாகவும் அது மட்டுமல்லாமல் மாணவி தரப்பாக வழக்கு தொடர்ந்திருந்த வழக்கறிஞர்களும் இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்கதாகவும் மாணவிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உதாரணமானது அதிகரித்து தர வேண்டும் என்றும் தனது கருத்தினை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, தங்களது விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.